தொடர்ந்து விஜய பிரேமலதா நேர எதிர்த்து அரசியல் பண்ணுது. இந்த இந்த கமல் பண்ணுவார் எதிர்பார்த்தாங்க, கமல் செய்யலையே. இப்போ அந்த வேலையை, அந்த இடைவெளியை தேமுதிக செய்ய வைத்திருக்கிறது திமுக. அதனுடைய விளைவு தான் தேமுதிக நீங்கள் தன்னை விட்டால் ஆள் இல்லை, அந்த அகங்காரம், அந்த கர்வம், ஜெயலலிதாவை போல ஒரு நிலைமை திமுகவுக்கு பிரேமலதாவால் கொடுக்கப்படுகிறது. ஆல்ரெடி ரொம்ப நாளாக கட்சியில் இருக்கிறவங்க, இல்லை கூட்டணியில் இருக்கிறவங்க, விசிகா போன்றவர் வந்து தேமுதிகவை எப்படி பார்க்குறாங்க? ஏன்னா அவங்க சொல்லியிருந்தாங்க, என்னால் எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறவங்களுக்கு குழப்பம் வரக்கூடாதுன்ட்டு. அந்த சூழல் இருக்கா? இல்லைங்க, அதாவது தேமுதிக பெரிய தொண்டர்களே இல்லாத கட்சி. நிறைய பூத் ஏஜென்ட்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. எல்லாம் இருக்கிறாங்க. நம்ம தான் ஈரோடு இடைத்தேர்தலில் பார்த்தோமே, 1/2% கூட இல்லையே. அப்போ அதெல்லாம் எங்கே போச்சு? வைகோ 4 சீட்டு வாங்கிட்டு போயிருக்கார். எவ்வளோ பெரிய சக்தியான லீடர், 4 சீட்டு. இதுதான் இவர்களுடைய தற்காலிக நிலைமை. ஒரு காலத்தில் பெரிய அதிகார மையமாக இருந்தவர்கள் இப்பொழுது பெரிய அரசியல் சக்தியாக இல்லை.